பிரதர் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரூடிங் செட்டப் ஏதோ வித்தியாசமா போட்டிருக்கேங்கிறீங்க. அப்படி என்னங்க யாருக்கிட்டயுமே இல்லாத மாதிரியான ஒரு வித்தியாசமான செட்டப்ல என்ன பண்ணிருக்கீங்க? வாங்க பாக்கலாம் வாங்க. ஓகே, இது உங்க ப்ரூடிங் ரூமுங்களா? எஸ், இது மாதிரி இன்னொரு ரூம் இருக்கு. ஓகே, இதுதான் நம்ம ப்ரூடிங் ரூம் பிரதர். இந்த ப்ரூடிங் ரூம் அப்படின்னு சொன்னீங்க, ஒண்ணுமே இல்ல, நம்ம பெட்டி பெட்டி அடுக்கி வச்சிருக்கீங்க, என்ன சமாச்சாரம்? இது ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா தனித்தனியா இருக்குது. சரி, இந்த மாதிரி 50 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. 50 கம்பார்ட்மெண்ட்ஸ். ஆமாங்க. ஓகே, அந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு லைனேஜ் வச்சுக்கலாம் நம்ம. நீங்க காட்டுங்களேன் பாப்பா, அப்படி என்னதான் இருக்குன்னு. வாங்க. அதோட அருமையான ஒரு ப்ரூடிங் செட்டப்பா இருக்கு. எதற்காக இந்த ப்ரூடிங் செட்டப்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஒரு நம்ம 2க்கு 2ங்க இது. ஓகே, 2க்கு 2ல எச்எம்லாம் கீழே போற அளவுக்கு மெஸ் கொடுத்துருக்கோம். அடியில கல்ல தொப்பை போட்டிருக்கோம். ஓகே, இது வந்து ஒவ்வொரு லைனேஜையும் தனித்தனியா நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இன்னொரு லைனேஜ் தனியா வளர்த்து தனியா க்ரோ பண்ற அளவுக்கு, ஏன்னா ஒன்னா விட முடியாது. ஓகே, அதுக்காகவே இது ஸ்பெஷலா டிசைன் பண்ணோம் பண்ணிருக்கீங்க. பிரதர் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஆமாங்க. தகரத்துல அட்டையில சரிங்க. ஏன் ரூமுக்குள்ள ப்ரூடிங் போடுறத கூட பாத்திருக்கேன். ஓகே, எதுக்காக பிளைவுட்ல இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு ப்ரூடிங் செட்டப் போடணும்? அது மட்டும் இல்லாம இந்த லைட்டோட பர்பஸ் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. லைட் வந்து பாருங்க, இப்ப ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும். ஆட்டோ கட் ஆஃப். ஹீட் டெம்பரேச்சர் கரெக்டான டெம்பரேச்சர் வந்தா கட் ஆஃப் ஆயிரும். ஓகே, டெம்பரேச்சர் டிகிரிஸ் ஆச்சுன்னா ஆன் ஆயிக்கும். ஆன் ஆயிக்கும். ஆமாங்க. ஓகே, இது இப்போ பர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்றதுனால குஞ்சுகளுக்கும் எந்த பாதிப்பு இல்லாம வருது. மழை, அந்த வெயில், அந்த டெம்பரேச்சர் பனி காலத்துல எல்லாம் இந்த பிளைவுட் வந்து கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன், ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுது. ஆமாங்க. இப்ப கீழ வந்து மெஸ் வலை போட்டிருக்கீங்க இல்லையா, அதோட எச்சங்கள் கீழே போறதுக்காக. ஆமாங்க. ஓகே பிரதர், இதோட நீளம் என்ன, அகலம் என்ன, இதோட செட்டப்க்கு என்ன செலவாகுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு 8 அடிக்கு 2 அடி. ஓகேங்க. ஹைட் பாத்தீங்கன்னா 1.5 அடி இருக்கும். ஓகே, ஒரு சில இந்த பாக்ஸ் எல்லாம் 2 அடி இருக்கும். ஓகே, சின்ன குஞ்சுங்களுக்கு அந்த 1.5 அடி ஹைட்டே போதும். ஓகே, பெரிய குஞ்சுங்க இருக்கிற பாக்ஸ் வந்து 2 அடி ஹைட் இருக்கும். இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு வந்து 20,000 ஆகுது. அதாவது ஒரு செட்டப் அமைக்கிறதுக்கு 20,000 ரூபாய் ஆகுது. ஆமாங்க. 2க்கு 2 பாக்ஸுக்கு 5,000 வருது. பிகாஸ் வந்து அதுல வந்து ஆட் ஆஃப் கண்ட்ரோல் கட் ஆஃப் வச்சிருக்கிறோம். ஓகே, எல்லாமே சுவிட்ச், ஓகே, அது டெம்பரேச்சர் மீட்டர் எல்லாம் இண்டிவிஜுவலா வச்சிருக்கிறதுனால இந்த காஸ்ட் வந்துருங்க. அப்புறம் பிளைவுட், வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட் கொடுத்துருக்கோம். ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க.